சென்னையில் நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சியில் அதிகபட்ச பார்வையாளர்கள் கலந்து கொண்டு உலக சாதனை நிகழ்ச்சியை முறியடிக்க வேண்டுமென விமான சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சென்னையை சேர்ந்த கேப்டன்கள் சிதீஷ், கார்த்திக் மற்றும் அஜய் சாரதி ஒரகடத்தில் தனியார் ஹோட்டலில் பேட்டி. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விமானங்கள், இந்திய விமானப்படையின் விமானங்கள் மற்றும் இராணுவ ஹெலிகாப்டரில் சென்னையில் நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் முதல் முறையாக விமான சாகச காட்சி நடைபெறுவதை கலந்து கொள்ள பெருமிதம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த விமான கேப்டனாக கலந்து கொள்வதில் பெருமிதம். கடந்த 2003ஆம் ஆண்டு நடைபெறும் பொழுது கல்லூரி பயின்ற சாகச வீரர்கள் தற்பொழுது விமான சாகசத்தில் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி மற்றும் பெருமையாக இருப்பதாக தெரிவித்தனர். இந்த விமான சாகச நிகழ்ச்சி பார்க்கும் இளைஞர்கள் அனைவருக்குமே இந்திய விமானப்படையில் சேர்வதற்கு ஆர்வம் அதிகமாக ஏற்படும் என்பதை எனக்கு நம்பிக்கை உள்ளது. இந்தியாவில் உள்ள மொத்தம் 72 சாகச விமானங்கள் சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறது. போர் விமானங்கள் மற்றும் இந்திய இராணுவ விமானங்கள் என அனைத்து ரகத்திலும் ஒன்று சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறது. தற்பொழுது சென்னையில் நடைபெறும் சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழுவினர்கள் தான் உலக கோப்பை நிகழ்ச்சியில் சாகச நிகழ்ச்சியை நடத்தியது. அதைவிட தற்பொழுது சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 வண்ண கலருடன் பிரமிக்கும் வகையில் சாகசம் நடைபெறும். உலகத்திலேயே யுனைடெட் கிங்டம், கனடா, இத்தாலி, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளுக்கு அடுத்து இந்தியாவில் தான் சாகச விமானம் உள்ளது. 19 ஆண்டுகளாக இந்திய விமானப்படையில் இருந்த போதிலும் தாய் மண்ணில் விமான சாகசம் மேற்கொள்வது எனக்கு மிகவும் பெருமையாக மகிழ்ச்சியாகவும் உள்ளது. சென்னையில் நடைபெறும் இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கடந்த உலக சாதனையை முறியடிக்கும். அது நமது மெரினா கடற்கரை நமக்கு சாதகமாக இருக்கும். பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு உலக சாதனை நிகழ்ச்சியை நிகழ்த்த ஒன்றிய வேண்டுமென விமானப்படை கேப்டன் வீரர்கள் கோரிக்கை விடுத்து ஒரகடத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் விமான சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சென்னையை சேர்ந்த கேப்டன்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். பிகெஸ்ட் மோட்டிவேஷன் உங்க முன்னாடியே ஒருத்தர் இருக்காரு. 2003ல பார்த்து இப்போ இவ்வளோ பெரிய ஃபைட்டர் பைலட் ஆன ஒருத்தர். ஸோ நான் சொல்றது எல்லா பசங்களுக்கும் வந்து மோட்டிவேட் ஆகிட்டு ஜாயின் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், பிகம் அ ஃபைட்டர் பைலட் அண்ட் it is the best kind of flying which anybody can offer you in the whole world. மொத்தமா 72 ஏரோப்ளேன்ஸ் வராங்க, 72. அதில் எக்ஸாக்ட் ஹெலிகாப்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபைட்டர் எனக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் மொத்தமாக 72 பிளேன்ஸ் வராங்க. சில பிளேன் பெங்களூர்லேருந்து வராங்க, சில பேர் கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, தஞ்சாவூர், ஆரக்கோணம், தாம்பரம் எல்லா இடத்துலேருந்து வராங்க. மரீனா பீச் மேலே டிஸ்பிளே பண்ணிட்டு அவங்க திருப்பி அந்த இடத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிளானிங் இருக்கணும். அதே டைமில் பெங்களூர்லேருந்து கிளம்புறா, அதே டைமில் உஸ்கோ எக்ஸாக்ட் மரீனா பீச் வரணும். அதே டைமில் என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணோம். அடுத்த ஃபார்மேஷன் எக்ஸாக்ட் டைம் வருவாங்க. அதுக்கு நிறைய பிளானிங்கு நிறைய கோஆர்டினேஷன் ஆயிருக்கு. ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஹெலிகாப்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபைட்டரு எல்லாரும் அட்லீஸ்ட் ஒன் சாம்பிள் வருது. அது பார்க்க முடியும். எல்லாம் அட்லீஸ்ட் ஒன் பிளேன் வருது. அண்ட் அதுக்கு மேலே நேவியோட 2-3 பிளேன் வராங்க. அண்ட் ஆர்மியோட ஹெலிகாப்டர் கூட வராங்க. 20 years இந்த ட்ரை கலர் ஸ்மோக் கூட மரீனா பீச்ல நீங்க நாளைக்கும் 6th பார்ப்பீங்க. அதை விட ஜாஸ்தி மோட்டிவேஷன், பேட்ரியாட்டிசம் சான்ஸே இல்லை அந்த ஃபீலிங் வரதுக்கு. இதுதான் பிக்கெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்டேஜ் டு கம் அண்ட் வாட்ச் அண்ட் பெர்ஃபார்ம் ஆல்சோ ஃபார் அஸ். இதே டீம் தான் பண்ணோம். இந்த டீம் தான் பண்ணோம். சூரியகிரன் டீம் தான் ஐசிசி வேர்ல்ட் கப் ஃபைனல்ல கூட பண்ணாங்க. அதே டீம் இப்போ ட்ரை கலர் ஸ்மோக்கோட ஸ்பெஷல் ஷோ as the closing of 92nd anniversary celebrations on 6th you can see Canada, United Kingdom, Red Arrows, Canada, from Italy and Switzerland. Adanapra I have spent 19 years Air Force here and I am a fighter pilot from Sukhoi 30s. I've joined this team, got selected and now I am doing a show in my hometown. Adu vida better feeling enkita na eppadi ungalku solnone theriyala. Chennai makkal kosro Chennai la பண்றாங்க and ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் இருக்கு.
ஒரு 15 lakh people we are expecting to come on Marina Beach. And அதை விட Marina Beach தான் best location in full India, I would say, to do one aerial show. So அதுக்கு நீங்க எல்லாம் மீடியால போட்டு I think we can achieve this record. And I think நம்ம சென்னைக்காரங்க விட ஜாஸ்தி மோட்டிவேஷன் இதை விட இருக்காதுன்னு நினைக்கிறேன்.